பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்து. இன்றைக்கு ஏசாயா 48:17 நான் உனக்கு பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி நான் காட்டுவேன். இந்த உலகத்துல நமக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிறார்களா? இன்னைக்கு அநேகருடைய வாலிப பெண்கள் வாழ்க்கை, வாலிப பசங்களுடைய வாழ்க்கை, அநேகருடைய வியாபாரிகளுடைய வாழ்க்கை, அவர்கள் பிரயோஜனம் இல்லாத வழியிலே சிலராலே தவறாய் போதிக்கப்பட்டு தவறாய் ஆசை வார்த்தைகளை கூறி தவறாய் அவர்களை நடத்துகிறபடினாலே அநேகர் சேர வேண்டிய இலக்கை அடையாதபடி, சேராத இடத்திலே சேராதபடிக்கு தடை செய்யப்படுகிறார்கள். தேவ மக்களே, கொஞ்சம் சிந்தி. உங்களை யார் போதிக்கிறது? 1 வாசிக்கும் போது பிசாசின் போதனை என்று எழுது, வஞ்சகத்தின் ஆவியில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் தவறாய், நிறைய வாலிபர்கள் தவறாய் அவன் போதிக்க, நிறைய பெண்கள் ஒருத்தர் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும் போது, நல்ல பக்தியா இருக்கும் போது, கர்த்தரை நேசிக்கும் போது ஒரு தவறான போதனை அவன் வேறு வழியை கொண்டு போகிறது. அப்புறம் அவன் நிலைமை மோசமாய் மாறுகிறது, அவன் வாழ்க்கை மோசமாய் மாறுகிறது. பைபிள்ல கெட்டகுமாரன் லூக்கா நம்ம 16 வாசிக்கும் போது கெட்டகுமார் பிராக்டிக்கல் சன் என்ன செய்தான் நீங்க பார்க்கும்போது, அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல கெட்டகுமாரன் அவன் தகப்பனை விட்டு பிரிந்து போனதுக்கு ஒரு தவறான போதனை. தகப்பன் முறை விட்டு எனக்கு தாயோடு தகப்பனோடு வாழாமல் எத்தனையோ பிள்ளைகள் பிரிந்து போகிறார்கள். சிறு வயதிலே தகப்பன் தாயை விட்டு ஓடி வந்த பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எத்தனையோ உண்டு. என தவறான போதனைகள். மக்களே, உன்னை எந்த போதனை வழிநடத்துகிறது என்று யோசியுங்கள். இந்நாடு சொல்லுகிறார், நான் உனக்கு பிரயோஜனமானவைகளை போதிப்பேன். இன்னைக்கு பிரயோஜன தெய்வத்தை நம்பிப்பார் வாலிப பிள்ளைகளை. இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து பாரப்படுகிறார். உன்னை எது போதிக்கிறது? நண்பர்களா? நண்பர்களுக்கு என்ன தெரியும்? அவர்கள் எப்படி உலகத்தை பற்றி தெரியும்? நண்பர்கள் எப்படி வாழ்க்கை பற்றி தெரியும்? நண்பர்கள் எப்படி பணத்தை பற்றி தெரியும்? ஒரு பணத்தை எப்படி சம்பாதிக்க அவருக்கு தெரியும். என் சகோதரன், என்னுடைய நண்பர் இங்கே படிக்கிறான், என் நண்பன் அங்கே கூப்பிடுகிறான். இன்னைக்கு அநேகர் சிலருடைய தவறான போதனையாலே அவர் வாழ்வு சீரழிந்து போனதை பார்க்க முடிகிறது. இதுதான் தாவீது சங்கீதம் 71:17 என் சிறு வயது முதல் அவர் என்னை நடத்துகிறார். அந்த சிறு வயது முதல் இறைவனுடைய போதனை, அவன் சிங்கத்தை ஜெயிக்க முடியாது, கரடியை ஜெயிக்க முடியாது, கோலியாத்தை ஜெயிக்க முடியாது. அந்த போதனை அவனை சரியாய் நடத்தினது. ஏசாயா 54:17 படிக்கும் போது அங்க இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 54:13 படிக்கும் போது, அவன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளைகளுடைய சமாதானம் அது பெரிதா இருக்கு. மக்களே, இறைவன் பிள்ளைகளை போதிக்க, இறைவன் உங்களை போதிக்கும் போது அது சரியான பாதையா இருக்கு. சங்கீதம் 32:8 இப்படி அழகாய் சொல்லுகிறது. என்னவா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பித்து உண்மையிலே என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப இறைவனுடைய போதனையும் ஆலோசனையும் எந்த மனிதன் வாழ்க்கையில் வருகிறதோ அவன் ஒரு நாளும் பிரயோஜனமற்றனாய் போவதில்லை. எத்தனை பேர் உங்களுக்கு என்ன சொல்றாங்க? அது கடவுளுடைய சத்தமா? இது பிசாசு சத்தமா? இப்ப பாருங்க, இந்த பிசாசு ஏவாளுக்கு தவறான போதனையாலே ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர் துரத்தரிக்கப்பட்டார். நல்ல உறவுகளை இழந்து போனார், கிருபைகளை இழந்து போனாள். ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டியவள் சாபத்துக்குரியவனாய், வேதனையோடு பிள்ளை பெற்றக்கூடியவனாய், நிலத்தின் வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய அந்த சாபத்துக்கு ஆதாம் தள்ளப்பட்டான். தவறான போதனை. இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்கள் பிரிந்து போன தவறான போதனை, அநேக தொழில்கள் நஷ்டம், தவறான போதனை. அருமையான தேவ மக்களே, ஆண்டவர் சொல், நான் உனக்கு பிரயோஜனமானவைகளை நான் போதிக்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். இங்கே நீங்க வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 36ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறார், உன் பாவத்தை மன்னித்து உமக்கு என்ன பண்ணுவேன்? நானே நல்வழியை போதிப்பேன். இந்த உலகத்தில் நல்வழி யாருன்னா காட்ட முடியுமாங்க? இதாம நல்ல பாதை என்று அறிந்து கொள், இந்த வழியை போன்னு யாரும் சொல்ல முடியுமா? இந்த வழியில நீதி இருக்கு சொல்ல முடியுமா? இந்த வானத்தை பூமி படைத்த தேவனுக்கு தெரியும். மேலேருந்து ஸ்கேன் பண்ற, மேலேருந்து பெரிய கேமரால பாக்குற, இந்த வழி நல்ல வழி, இந்த வழி கெட்ட வழி. அதுபோல நீ கர்த்தரை நம்பும் போது அவர் சரியாய் உங்களை வழிநடத்துகிறார். நல்வழியை போதிக்கிற கர்த்தர் மாத்திரமல்ல, இந்த வசனம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்வழியை போதியும் நீங்க சொல்றது. படிக்கிறேன் பாருங்க, எசேக்கியேல் 44:27 படிக்கும் போது அங்க என்ன சொல்ற ஆண்டவர், தீட்டானதற்கும் தீட்டு இல்லாததற்கும் நான் உனக்கு வித்தியாசத்தை போதிப்பேன். எது தப்பு, எது சரி, எது பிரயோஜனம் உள்ளது, எது பிரயோஜனமற்றது, எது ஒருத்தரை தூய்மையாக்கும், எது ஒருத்தரை கரைப்படுத்தும் என்பதை தேவன் போதிக்கிறார். அநேகருக்கு எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பி
ஏமாந்து போன மக்கள், தீட்டானது எது, தீட்டில்லாதது எது மக்களுக்கு தெரியவில்லை. தன்னை படைத்த இறைவன் உனக்கு, அதுதான் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23 நான் உனக்கு போதித்து நான் அவர் சொன்னதெல்லாம் நினைப்பூட்டுவேன். உங்க வாழ்க்கையில மறந்து ஜாஸ்தியா, மறந்து போகிறீங்களா, எதை எப்ப செய்யணும்னு தெரியலையா, போதிக்கிற ஆண்டு மாத்திரல, அவர் நினைப்பூட்டுகிற தேவனா இருக்கிறார். தேவ மக்களே, நீங்க தேவனிடத்தில் வரும்போது, அவருக்கு பயப்படும் போது, அவர் கிருபைக்கு காத்திருக்கும் போது, நான் உனக்கு பிரயோஜனமானவை நான் போதிப்பேன். தீட்டுள்ளதுக்கும் தீட்டுள்ள வித்தியாசத்தை உனக்கு காட்டுவேன். உன் சிறு வயது முதல் எப்படி நடக்கணும்னு கற்றுத்தருவேன் என்ற நேர்மையான ஆசை அடைவீர்கள். கர்த்தரை நம்புங்கள். உண்மையிலே என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை, நான் உனக்கு போதிப்பேன்னு சொன்னார் பாருங்க. இன்றிலிருந்து கர்த்தர் உங்களை போதிப்பார். சத்துரு உங்கள் வாழ்க்கையில குறுக்கிட முடியாது. வெற்றியை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தர் தாமே எங்களோடு இருப்பாராக. God bless you. God bless you. ஆமென்.